வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் டெட் எக்ஸாம், பியூ எக்ஸாம், பிஜிடிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் டிஎன் டெட் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே 30 கேள்விக்கும் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சரும் அந்த கேள்விக்கான விளக்கமும் கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோக்குள்ளே போயிடலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். இப்பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? முதல் 1000. இந்த பாடல் முதல் 1000த்துல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் சம்பந்தமா இன்னும் சில கேள்விகள் மற்ற எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாடல் யாரை பற்றி பாடியதுன்னு கேட்பாங்க. குலசேகர ஆழ்வார் உய்வந்த பெருமாளை பற்றி பாடியது. பெருமாளை தான் அவர் பாடிட்டு இருப்பாரு. குலசேகர ஆழ்வார் பாடியது. அப்புறம் இன்னொன்று கேட்பாங்கன்னா, இதில் குலசேகர ஆழ்வார் உய்வந்த பெருமாளை வித்துவ கோட்டம்மா அப்படின்னு பாடியிருப்பார். வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிறது பெண் தெய்வத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் ஒரு ஆண் தெய்வத்தை வித்துவ கோட்டம்மா அப்படின்னு பாடியிருப்பார். இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, பால் வழுவும் இதில் கேட்கலாம். ஏன்னா பெண் தெய்வம், ஆனால் வித்துவ கோட்டமான ஆண் தெய்வத்தை பாடியிருக்கனால இது பால் வழுவும் இதுலேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்தொடரில் எவ்வகை ஆகு பெயர் அமைந்துள்ளது? இடவாகு பெயர். அதுபோல் ஆகு பெயர் சம்பந்தமான கேள்விகள்லாம் பார்த்துக்காங்க. எல்லா எக்ஸாமுக்குமே வரும். இது எப்படி இடவாகு பெயர் அப்படின்னா, இந்தியாங்கிற இடத்த மெயினாக குறிக்கல. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வருது. ஸோ ஆகு பெயர்னாலே ஆகி வருவது. ஸோ இந்தியாவை குறிக்காமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இல்லைனா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னா, அது இந்தியாவுக்காக போட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள குறிக்கிறது. ஸோ அதுதான் இடவாகு பெயர். பொருளாகு பெயர்னா பொருளுக்கு ஆகி வந்திருக்கும். அதுதான் பொருளாகு பெயர். முதலாகு பெயர். இப்போ மல்லிகை மனம் வீசியது, அதாவது பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேர் தான் முதலாகு பெயர். அதுவுமே தெரிஞ்சுக்கங்க. மல்லிகை மனம் வீசியது. மல்லிகைங்கிறது முதல் பொருள். மல்லிகைனா நம்ம ஜென்ரலாக பூணும் சொல்லலாம். ஆனால் மல்லிகைங்கிறது இந்த இடத்துல கொடி. மனம் வீசியதுன்னா அந்த கொடியோட சினை உறுப்பு தான் பூ. அப்போ அந்த பூ தான் மனம் வீசியது. அப்போ அதுக்கு ஆகி வராமல் இன்னொரு பொருளுக்கு ஆகி வருது. அதுதான் பொருளாகு பெயர். முதலாகு பெயர் என்றும் இது அழைக்கப்படும். தொழிலாகு பெயர்னா தொழிலுக்கு ஆகி வருவது. அது தொழிலாகு பெயர். ஆற்களி என்ற சொல்லின் பொருள் என்ன? வெள்ளம். இங்கே 2 வெள்ளம் கொடுத்துருக்காங்க. அப்போவே நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரும்னு. ஸோ எது கரெக்டாக வரும்னா இந்த வெள்ளம் தான் கரெக்டாக வரும். ஆற்களி. கல் ப்ளஸ் அலை இப்புணர்ச்சியில் பயின்று வரும் விதிகள். அதுபோல் புணர்ச்சி விதி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டஃப் வைக்கணும் அப்படிங்கிறதுனாலே கேட்குறாங்க. புணர்ச்சி விதிகள் கொஞ்சம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். புணர்ச்சி விதிகள் எல்லாமே படிச்சுக்காங்க. டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சுக்காங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது, ரெகுலராகவே கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன விடை பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதில் 2 வந்திருக்கு. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேவும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் ரெண்டுமே வந்திருக்கு. தமிழர் சமுதாயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் தமிழொலி. சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இது மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அதாவது செப்பல் ஓசை. செப்பல் ஓசை உரையாடுவது போன்ற ஓசை. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது போன்ற கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. இந்த ஓசை சம்மந்தமானது அப்படிலாம். இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். அதாவது செப்பல் ஓசைனா நீங்கள் செப்பல் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உரையாடுவது போன்ற ஓசை. இப்போ 2 செப்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோடி. அது 2 இருந்தால் தான் நம்மளால் அது யூஸே பண்ண முடியும். அது போல தான் இதுவும். உரையாடணும்னாலே 2 பேர் தேவை. ஓகேங்களா? அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ செப்பல் ஓசை உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை. அகவல் ஓசை எந்த பாவுக்கு உரியதுன்னா ஆசிரியர் பாவுக்கு உரியது. ஏன்னா எந்தெந்த பாவுக்கு எது உரியதுன்னு கேட்கலாம். செப்பல் ஓசை வெண்பாக்கு உரியது. அகவல் ஓசை ஆசிரியர் பாவுக்கு உரியது. எப்போவுமே ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, சொற்பொழிவாற்றுறது போல தான் பேசுவாங்க. அதுதான் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை தான் அகவல் ஓசை. ஆசிரியர் பாவுக்கு உரியது.
துள்ளலோசை. துள்ளலோசை வந்து களிப்பா. இத ஞாபகம் வச்சுக்கங்க. துள்ளல்னா என்னது? ஒரு சந்தோஷம். துள்ளி துள்ளி குதிக்குது. இது வந்து கன்றுக்குட்டி துள்ளி வருவது போல சீர் வரும்னே கூட குடுத்துருப்பாங்க தமிழ் புக்ல. தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. நீங்க தாழ்ந்து மீன் பண்ணக்கூடாது. அடுத்து உடனே குடுத்துட்டாங்க. உயர்ந்து வரும் ஓசை. உயருது. அப்ப துள்ளி குதிக்குது. அதுதான் துள்ளலோசை. அடுத்து தூங்கலோசை. தூங்கலோசை வந்து தாழ்ந்து வரும் ஓசை. இப்ப தூங்க போனோம் அப்டின்னா மெலடியா தான் கேட்போம். சரிங்களா? இது வந்து வஞ்சிப்பாக்கு உரியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிப்பாக்கு உரியது. தூங்கலோசை. ரொம்ப மெலடியா கேட்குற மாரி இந்த மியூசிக் கேட்குற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ்ந்து வரும் ஓசை. அதுதான் தூங்கலோசை. தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இத பத்தி எல்லாமே கேட்குறாங்க. பாவகையும் கேட்குறாங்க. இந்த ஓசை எப்படி வருங்கிறதும் கேட்குறாங்க. பார்த்து வச்சுக்கங்க. 5 வேளாண் மந்திரங்களை உலகிற்கு உரைத்தவர் யார்? மொசானா ஃபுகோகா. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் இடம்பெறும் அணி யாது? ஸோ அணி பற்றிய கேள்வி வந்து கண்டிப்பா ஒண்ணு வருது. ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அணி பற்றிய கேள்விகள் கேட்குறாங்க. அது புத்தகத்திலே குடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்கூல் புக்லயே குறள் கொடுத்து அது எந்த வகை அணின்னு குடுத்துருப்பாங்கல்ல, அதே தான் ரிப்பீட்டடா கேட்குறாங்க. அங்கங்க நடுவுல நடுவுல குடுத்துருப்பாங்கல்ல திருக்குறள். அதிலயே அது எந்த டைப் ஆஃப் அணிங்கிறது குடுத்துருப்பாங்க. அத கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ இப்ப இந்த அணி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, உவமை அணி. "சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி" அப்டின்னா, இப்போ ஒரு தராசு எப்படி இருக்கும்? நடுநிலையா தான் இருக்கும். இந்த பக்கமும் சாயாது, அந்த பக்கமும் சாயாது தராசு. அதுபோல சான்றோர் அப்படிங்கிறவங்க நடுநிலைமையில இருக்கணும். அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப இது போல இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு உவமை குறி சொல்றாங்க இல்லையா? அதனால இது வந்து உவமை அணி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களின் முறையே வரிகளை பொறுத்துக. அதாவது இந்த வரிகள்லாம் எந்தெந்த நூல்ல வந்திருக்கு? அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது கொஞ்சம் டெப்த்தா இருக்கும். அது கஷ்டம் தான் உங்க மேட்ச் பண்ணுறதுக்கு. நம்ம டைரக்ட்டா ஆன்ஸரே பார்த்துடலாம். மணிமேகலை. மணிமேகலை அப்படிங்கிறது "பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின்." இந்த லைன் அடிக்கடி கேட்பாங்க. "பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின்." இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. மணிமேகலை. கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல வரக்கூடியது "பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம்." சிலப்பதிகாரத்துல வரக்கூடியது "மகத நன்னாட்டுவாள் வாய்வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம்." திருவாசகத்துல வரக்கூடியது "பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே." டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்கு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது சைக்காலஜி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து தான் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 யூனிட்ஸுமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கங்க. அது இல்லாமல் சைக்காலஜிலே முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள் 2012லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். வித் ஃபைனல் கீ ஆன்சரோட கொடுத்துருக்கோம். இது கூட உங்களுக்கு எது ஃப்ரீயா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் 2012லேருந்து 2020 வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே தொகுத்து குடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அதுவே 780 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டல் பேஜஸ் இந்த புக்ல வந்து 439 பேஜஸ் இருக்கு. உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 ஆஃபர் பிரைஸ்ல. யூசுவலா இதோட காஸ்ட் வந்து 750. பட் தமிழ் நியூ இயர் ஆஃபர் கொடுத்ததுனால 650 உங்களுக்கு தேவைன்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 9943 880 805 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி செய்ய பயன்படும் மரம். ஆச்சா மரம். இசைக்கருவி பற்றிய கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. பார்த்துக்காங்க. அதாவது தோல்னால் செய்யப்பட்ட கருவி எது? காற்று கருவிக்கு வந்து எது எக்ஸாம்பிள்? இப்போ சங்கு, குழல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து காற்று கருவிக்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த டாபிக் வந்து தமிழ் புக்கில் இருக்குது. அதை படிச்சுக்காங்க. ஐராவத மகாதேவன் கல்வெட்டு ஆய்விற்காக பெற்ற விருதுகள், ஆண்டுகள் இவற்றில் தவறான இணை எது? தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் படைப்பாளர் விருது 1997 கொடுத்துருக்காங்களா? இது தவறானது. சரியானதுன்னா பார்த்துக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது வந்து 1970. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது வந்து 1992. தாமரை திரு விருது வந்து 2009. இது வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர் ஐராவத மகாதேவன். இந்த குறளை அப்படியே மேட்ச் பண்ணுங்க.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது வரும். சினம் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம்ங்கிறது அவங்க சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாரையுமே சுடும். அதாவது ஃபுல் மீனிங் வரும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் நாளத்தின் மான பெரிது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்னும் வரிகளில் பட்டினப்பாலையில் யாரை பாராட்டுகிறது? வணிகர். இதே கொஸ்டினே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்லேயும். வணிகர். மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் மலைக்கல்லன் நூலின் ஆசிரியர். சமய தத்துவங்களை தருக்கம் செய்யும் நூல் எது? நீலகேசி. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் இந்த கதை அமைந்துள்ளது. பாய்ச்சல். இதுவுமே ஒரு சில ரிப்பீட்டடாக வந்திருக்கு சில எக்ஸாமில். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் இந்த கதைனா பாய்ச்சல்ங்கிற சிறுகதை. ஒரு மா என்பது எந்த எண் அளவை குறிப்பிடும்? 1/20. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. அதுக்கு பேர் வந்து வழுவமைதி. ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம் சொன்னேன் பார்த்தீங்களா, வித்து கொட்டமாங்கிறது பெண் தெய்வத்தை பாட வேண்டியது. ஆனால் வந்து ஆண் தெய்வத்தை அப்படி பாடியிருப்பாங்க. பெருமாள் வந்து ஆண் தெய்வம் அப்படி பாடியிருக்காரு குலசேகர ஆழ்வார். இப்படி வர்றது வந்து ஒரு பால் வழுவமைதி. இது வந்து என்னென்னா இலக்கண முறைப்படி பிழையுடையது. அப்படி நம்ம கூப்பிடக்கூடாது. ஆண்பால்னா ஆண்பால், பெண்பால்னா பெண்பால், அப்படி தான் கூப்பிடணும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஒரு ஆசையின் மிகுதியாக அப்படி சொல்கிறது, ஒரு மரியாதை நிமித்தமாக அப்படி சொல்கிறது, அப்படி இருக்கும்போது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அதுதான் வழுவமைதி. அந்த எக்ஸாம்பிள் வந்து பால் வழுவமைதிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இப்போ வழு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பிழையோடு பேசக்கூடியது. அதில் இலக்கணம் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். அப்படி பேசக்கூடியது இலக்கண முறையின்றி பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வழு. வழாநிலைனா இலக்கண முறைப்படி தான் பேசுவாங்க, அதில் பிழை இருக்கக்கூடாது. அது போல் பேசக்கூடியது வந்து வழாநிலை. இதுலேருந்து பிறழக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. வழாநிலை. அப்போ கரெக்டாக இலக்கண முறைப்படியோடு பேசக்கூடியதெல்லாம் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வழு. ஏன்னா டெஃபினேஷன் வந்து மாறி மாறி உங்களுக்கு கேட்கலாம். கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொல் எது? திரிசொல். இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாமில் கூட இது கேட்டாங்க. 2025 நடந்த ஒரு டெட் எக்ஸாமில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ்லி ரிப்பீட்டடாக வந்த கேள்வி இது. கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொல் வந்து திரிசொல். தவறான இணையை தெரிவு செய்க. இதில் தவறானது மாட்டுக்கொட்டகை 7ஆம் வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தவறானது. மற்றதெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சென்றனர் வீரர் வினைமுற்று, தேடி பார்த்தேன் வினை எச்சம், தலை வணங்கு 3ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை எந்த எந்த பொருள்களில் வரும்? கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி, இந்த பொருள்கள்லாம் வரும். இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வேற்றுமையும் எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னு. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் யார்? டேவிட் கிங். தவறான இணையை தேர்க. இதில் தவறானது திருமந்திரம் இருக்கு இல்லையா, 12 திருமுறை கொடுத்துருக்காங்கல்ல, இது தவறானது. 10ஆம் திருமுறை திருமந்திரம். தாய்மானவர் வந்து உரைப்பாட்டு மடைப்பாடல்கள்னு அழைக்கப்படும், அது கரெக்டு. நாலடியார் வந்து வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும், கரெக்டு. அகநானூறு நெடுந்தொகை, கரெக்டு. இதெல்லாமே ஒரு ஒரு கேள்வி. அடுத்து இது மாறி கூட கேட்கலாம். இந்த நாலடியார் வந்து என்னவா அழைக்கப்படுது, இன்னொரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, வேளாண் வேதம்.
மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறும் நூல் எது? திருமூலர் இயற்றிய திருமந்திரம் தான் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறக்கூடிய நூல். சங்கொடு தாரை காலம் தழங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்தொடி திமிலை தட்டி இந்த தொடர் இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம். இடம் மாறியுள்ள சீர்களை கொண்ட திருக்குறளை தேர்வு செய்க. இந்த கடைசி திருக்குறள் தான். உள்ளவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளிநிமித்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மாறி வரும். இது எப்படி சரியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற குறள்லாம் கரெக்டாக இருக்குது, இது தவறாக இருக்குது. இது சரியாக எப்படி வருங்கிறது நான் சொல்லிடுறேன். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளர் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படி வந்திருக்கணும். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இல்லை இந்த சிலம்பு கிண்கிணி இதெல்லாம் காலில் அணிவது. அரைநான் கயிறு அது உங்களுக்கு தெரியும், இடையில் அணிவது. சுட்டினா நெற்றியில் அணிவது தான் நெத்தி சுட்டி. குண்டலம் குழை இதெல்லாம் காதில் அணிவது. இது போல கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க, எல்லாமே படித்து வச்சுக்காங்க. குழந்தை வரைந்தது பறவைகளை வானம் தானாக உருவானது. இந்த பாடலின் ஆசிரியர் யார்? கலாப்ரியா. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் மணிமேகலை தான். இந்தியாவில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எது? தில்லி ஸ்கெட்ச் புக்கு. இதுவே தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரதியார் தான் வெளியிட்டிருப்பார். இந்தியாங்கிற இதழில் தான் வெளியிட்டிருப்பார். தமிழ்நாட்டுன்னு கேட்டால் நீங்கள் கொஸ்டின் வேறு மாதிரி வரும். அதுக்கு ஆன்சர் இந்தியா வரும். இந்தியாங்கிற இதழில் தான் பாரதியார் கருத்து படங்களை வெளியிட்டார். ஆனால் இவங்க இந்தியாவில்னு கேட்டதுனால தில்லி ஸ்கெட்ச் புக்கு தான் இதில் சரியான விடை. இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் கொடுக்கும்போது தான் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.